நண்பர்களே, சவுதியில நிறைய பேர் வந்து அல்ரஜி பேங்க் கார்டு வச்சிருப்பீங்க. அதுல பாத்தீங்கன்னா மோகாபா பாயிண்ட்னு ஒன்று இருக்கு. அந்த பாயிண்ட்னால நமக்கு என்ன லாபம் இருக்கு, அந்த பாயிண்டை எப்படி நம்ம ரியாலா கன்வெர்ட் பண்றது, அதுக்கப்புறம் அந்த பாயிண்டை வச்சு எப்படி நம்ம பொருட்கள் வாங்குறது அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்த்துடலாமா? உங்களுடைய அல்ரஜி அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணால் இடது பக்கம் நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கு பாருங்க, அதுதான் உங்களுடைய அல்ரஜினுடைய மோகாஃபா பாயிண்ட்டு. அதை நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னால் அந்த பாயிண்ட்டை நம்ம என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். இப்போ இந்த ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த மோகாஃபான்னு சொல்லி இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இதே மாதிரி வரும். இந்த மோகாஃபா பாயிண்ட்டை வந்து நம்ம யாருக்கும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதா இருந்தால் அவங்களுடைய பேங்க் நம்பரில் அனுப்பிக்கலாம். அதுக்கப்புறம் அவங்களுடைய மொபைல் நம்பரில் நம்ம அனுப்பிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே பின்னாடி வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதில் டிரான்சாக்ஷன் இருக்கும். ரெண்டாவது அந்த டிரான்சாக்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து எப்போமெல்லாம் வந்து உங்களுக்கு பாயிண்ட் கிடச்சிது, அதுக்கப்புறம் எப்போ பாயிண்ட் எடுத்தாங்க அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாம் அந்த ஹிஸ்டரி எல்லாமே இருக்கும். மூணாவது பார்த்தீங்கன்னா கால்குலேட்டர் இருக்குறவங்க, அதை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம வந்து மோகாபா பாயிண்ட்டுக்கு எவ்வளோ ரியால் இருக்குது அப்படிங்கிறத இதில் பார்த்துக்கலாம். நம்ம வந்து அந்த ரெடீம் பாயிண்ட்ஸ் அப்படின்னு இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணணும். அதை கிளிக் பண்ணிவிட்டு நம்மக்கிட்ட எவ்வளோ பாயிண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து மேலே டைப் அடித்தோம்னு சொன்னால் கீழே வந்து எவ்வளோ ரியால் அப்படிங்கிறத, நம்மக்கிட்ட எவ்வளோ ரியாலாக அது இருக்குது அப்படிங்கிறத அது கீழே காமிச்சிடும். அதாவது 250 பாயிண்ட்டுக்கு வந்து ஒரு ரியால் நமக்கு கிடைக்கும். இந்த 250 பாயிண்ட் எப்படி நமக்கு சேரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஊருக்கு நம்ம அல்ரஜி பேங்க் கார்டு மூலியமாட்டு நம்ம பணம் அனுப்புவோம். அதே மாதிரி பேங்க் கார்டை வச்சு நம்ம பெட்ரோல் போடுவோம். அதுக்கப்புறம் அதை வச்சு நம்ம சூப்பர் மார்க்கெட்டில் பொருள் வாங்குவோம். இந்த மாதிரி கார்டை யூஸ் பண்ணி நம்ம பணம் போடுறது எடுக்கிறது இந்த மாதிரி நம்ம செய்யும்போது நமக்கு அப்பப்போ இந்த அல்ரஜிலேருந்து ஃப்ரீயாக வழங்கக்கூடியது தான் வந்து இந்த மோகாபா பாயிண்ட்டுங்கிறது. நம்ம அப்போ தான் வந்து அல்ரஜி கார்டை நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்காண்டி அவங்க வந்து நமக்கு ஒரு சின்ன ஒரு கிஃப்ட் மாதிரி இதை வச்சுருக்காங்க. இதை வந்து அல்ரஜி வச்சுருக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே சேரும். இது என்னன்னே நிறைய பேருக்கு தெரியாது. இப்போ நானுமே வந்து ஃபஸ்ட்டு தடவை இப்போ தான் யூஸ் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய பாயிண்ட்ஸை வந்து எக்ஸ்பயர் கூட ஆகிருக்கு எனக்கு, அதெல்லாம் நான் கவனிக்காமல் விட்டுட்டேன். இந்த பாயிண்ட்ஸை வந்து உங்களுக்கு நிறைய விதத்தில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா அதுக்குண்டான இதெல்லாம் அவங்க கொடுத்துருப்பாங்க, எப்படியெல்லாம் நம்ம அதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஜீனிங்கிறது வந்து அது ஒரு டாக்ஸி அப்ளிகேஷன், அதில் கூட நம்ம இந்த பாயிண்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம பெரும்பாலும் யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா வந்து கடை சாமான் நம்ம வாங்குவோம், அதில் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எந்தெந்த கடைகள்லாம் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத அவங்களே வந்து இது கீழே கொடுத்துருப்பாங்க. அதையெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த கடையில் போயிட்டு நம்ம ட்ரை பண்ணி அந்த பாயிண்ட்டை வச்சு நம்ம வந்து பணத்தை செலுத்திக்கலாம். இதில் பாருங்கள், ஜரீர் புக் ஸ்டோரு, அதுக்கப்புறம் கேரிஃபோரு, சென்ட்ரு பாயிண்ட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே அப்படியே வந்தீங்கன்னா ஃபாண்டா, ஒத்தைம் சூப்பர் மார்க்கெட்டு, அதுக்கப்புறம் தமிமி சூப்பர் மார்க்கெட்டு, லூலு, இந்த மாதிரி நிறைய குரோசரி வாங்கக்கூடிய கடைகள்லாம் வந்து நிறைய இதில் இருக்குது. நம்ம அங்கெல்லாம் நம்மளுடைய பாயிண்டை வச்சு நம்ம பொருட்கள் வாங்கிக்கலாம். நம்மக்கிட்ட எவ்வளோ பாயிண்ட் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அந்த ரியாலை கனெக்ட் பண்ணி அந்த பொருட்களை நம்ம வாங்கிக்கலாம். நம்மளுடைய பாயிண்ட்ஸை வந்து நம்ம ரியாலாக கூட நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இந்த யுவர் பே அப்படின்னு சொல்லிட்டு அப்ளிகேஷன் இருக்கு பாருங்க, நம்மக்கிட்ட யுவர் பே அப்ளிகேஷன், அதுக்கப்புறம் யுவர் பே கார்டு அப்படி இருந்துச்சின்னு சொன்னால் அதில் நம்ம கன்வெர்ட் பண்ணி அதில் ரியாலாக கூட நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் இங்கே பாருங்கள், 4775க்கு வந்து 9 ரியால் சம் ஹலாலாக தான் வந்து இதில் கிடைக்குது. இவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 500 பாயிண்ட்டுக்கு தான் 1 ரியால் கொடுக்குறாங்க. ஆனால் நம்ம வந்து குரோசரி வாங்கும்போது 250 பாயிண்ட்டுக்கு 1 ரியால் கிடைக்குது. அதனால் நமக்கு அதுதான் லாபம். நண்பர்களே, இப்போ வந்து நம்மளுடைய மோகாபா பாயிண்ட் வந்து வேலை செய்தா வேலை செய்யலையா, அதில் பொருள் வாங்க முடியுமா, எவ்வளோ கட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம அங்கே பக்கத்தில் ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்குது, அதில் நம்ம இப்போ செக் பண்ணி பார்க்க போகிறோம். வாங்க நம்ம சூப்பர் மார்க்கெட்டுக்கு உள்ளே போயிட்டு அது எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு டீட்டெயிலாக வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் சொல்கிறேன். இப்போ நான் உள்ளே போகிறேன். பாருங்கள், இது வந்து இப்போ ஃபாண்டா சூப்பர் மார்க்கெட்டு, இது சவுதியில் ஃபேமஸ் தான். இப்போ இதுக்குள்ளே தான் நம்ம போகிறோம். வாங்க உள்ளே போய் பொருள் வாங்குவோம், ஏதாச்சும் ஒன்று வாங்குவோம். என்ன இல்லை, வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தக்காளி இருக்குது, வெங்காயம் ஒரு 2-3 வெங்காயம் தான் கிடக்குது. வெங்காயம் கம்மியாட்டு விலையில் போட்டிருக்காங்களான்னு பார்ப்போம். ஆப்பிள்லாம் எவ்வளோ போட்டிருக்காங்க, எல்லாம் 6 ரியால் 7 ரியால். மோகாபா பாயிண்ட்டையும் மிஞ்சி போயிடும் போல் இருக்குது பொருள். பார்ப்போம், அதுக்குள்ளே வாங்க முடிகிற அளவுக்கு நம்ம வாங்கிக்கிடுவோம், ரொம்ப அதிகமாக வாங்க வேண்டாம்.
இந்த பல்லாரி வாங்கலான்னு வந்தேன். இது பாருங்க, இவ்வளோ தண்டி பல்லாரி வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து கல்யாண வீட்டுக்கு பிரியாணி போடுற மாதிரி உள்ள சைஸு. நான் அதுக்கப்புறம் உள்ளே கிண்டி கிண்டி பொடிச்சாட்டு கொஞ்சம் போல் எடுத்துனேன். விலை கம்மி தான். எவ்வளோ வந்து 80 கலர்லாம் தான் போட்டிருக்காங்க 1 கிலோ. இப்போ நான் என்ன வாங்கியிருக்கேன் இங்கே பாருங்கள். இப்போ வந்து ட்ரம் ஸ்டிக்கு இது மட்டுமே 4 ரியால் 50 ஹலாலா. அதுக்கப்புறம் இது எல்லாம் சேர்த்து இது என்னது, இது வந்து கொத்தமல்லி, அப்புறம் பல்லாரி, வாழைப்பழம் ஒரு 3, அவ்வளோதான். இது எல்லாம் சேர்த்து ஒரு 4.30. அப்போ 4.30 4.50 ரெண்டும் சேர்த்து எவ்வளோ வருது? 8 ரியால், கிட்டத்தட்ட 9 ரியால் கிட்ட வருது. பெல்ட்டில் வச்சாச்சு. அவர்கிட்ட கேட்டேன் பாயிண்ட் எடுத்துக்கிட்டீங்களான்னு. ஆமாம் அப்படின்ட்டு. இவ்வளோ நேரம் போராடி முதல்ல ஒரு கவுண்டரில் ட்ரை பண்ணாங்க, அதில் வரல. சரி இன்னொரு கவுண்டரில் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா அங்கேயும் ட்ரை பண்ணேன், வரவே இல்லை. கடைசியில் பேங்க் கார்டை கொடுத்து பைசா கட்டிட்டு வந்திருக்கேன். இப்போ நம்ம வந்து இங்கே ஃபெயிலியர் ஆகி போச்சு. ஆனால் ட்ரை பண்ணாங்க. அப்போ வேறு சூப்பர் மார்க்கெட்டில் ஒத்தைமில் பார்ப்போம். ஏன்னா இது ஃபெயிலியர் ஆகிட்டு இங்கே பாண்டாவில். சரி அடுத்தது ஒத்தைமில் தான் செக் பண்ணணும். ஆனால் இப்போ ஒத்தைமுக்கு இப்போ போக முடியாது. நாளை கழிச்சு தான் பார்ப்போம். நண்பர்களே, இன்றைக்கி வந்து வேறு மார்க்கெட்டுக்கு வந்திருக்கேன், சூப்பர் மார்க்கெட்டுக்கு. தமீமி சூப்பர் மார்க்கெட்டு. இங்கே வாங்குவோம். அப்படி இல்லைன்னா லூலு இருக்குது. அதுக்கப்புறம் ஒத்தை மார்க்கெட் இருக்குது. நம்ம தமீமிலையும் அந்த மோக்காஃபா பாயிண்ட்டு இது இருக்குது. அதனால் இங்கே நம்ம ட்ரை பண்ணுவோம். உள்ளே போய் பார்ப்போம் என்ன பொருள் வாங்க. எல்லாமே இருக்குது, பார்ப்போம். ஏதாவது தேவைப்பட்ட பொருளை எடுத்துக்கலாம். உள்ளே வந்தாச்சு. என்ன வாங்க? ஆரஞ்சு பழம் எல்லாம் பழங்களாக தான் இருக்குது அந்த வரைக்கும். நான் இப்போ 2 பொருள் தான் எடுத்திருக்கேன். அதாவது இது அல்மராய் பால், இது வந்து 6 ரியாலு. இது எப்படியும் ஒரு 3-4 ரியால் இருக்கும். டிஷ்யூ பேப்பர், இது தமீமி டிஷ்யூ பேப்பர். தமீமி சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்ததுனால அங்கே உள்ள டிஷ்யூ பேப்பர் வாங்கியாச்சு. இப்போ நம்ம பில்லை போடுவோம், மோக்காஃபா பாயிண்ட்டை கொடுப்போம், என்ன நடக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். அரை மணி நேரம் வீணாக போனது தான் மிச்சம். அதாவது 2 தடவை ட்ரை பண்ணாங்க, ஓடிபி எல்லாம் வந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிஸ்டமில் பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு சாமானை அங்கேயே வச்சுட்டு வந்துட்டேன். இப்போ நம்ம வேறு எங்கேயாவது போய் தான் ட்ரை பண்ணணும். லூலுவில் இல்லை வேறு இடத்துல ட்ரை பண்ணி பார்ப்போம். லூலுவில் பண்ணுவோம், இல்லைன்னா ஒத்தை மார்க்கெட்டில் பண்ணுவோம். வாங்க போவோம். நண்பர்களே, ஒரு வழியாக நம்ம மோக்காஃபா பாயிண்ட்டை வச்சு நம்ம பொருள் வாங்கியாச்சு. 10 ரியாலுக்கு பொருள் வாங்கினேன். வாங்கிட்டு கவுண்டரில் போயிட்டு அல்ரஜி அப்படின்னு சொன்னேன். அல்ரஜின்னு சொல்லிவிட்டு என் ஃபோன் நம்பரை கொடுத்தேன். அவங்க வந்து என்ட்ரு பண்ணி அதுலேருந்து பாயிண்ட்லேருந்து 10 ரியால் கட் பண்ணிட்டாங்க. நான் எந்த பைசாவும் கொடுக்கல. இப்போ வந்து பாயிண்ட் நம்மள்கிட்ட வந்து 4775 இருந்துச்சு. இப்போ எவ்வளோ குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம வீட்டுக்கு போய் பார்ப்போம். இப்போ நம்ம வந்து டியூட்டிக்கு போனோம். சரி வாங்க போவோம். நண்பர்களே, ஒரு வழியா மோக்காஃபா பாயிண்டை யூஸ் பண்ணி நம்ம வந்து பொருள் வாங்கியாச்சு. நேற்று ராத்திரி என்ன வாங்கினேன், ஒத்தைம் சூப்பர் மார்க்கெட்டில் தான் வந்து கரெக்டாக வேலை செஞ்சுது. அது வந்து கவுண்டரில் நிற்கிற சேல்ஸ்மேனுக்கே தெரியல. அந்த பையில போட்டு கொடுப்பாங்கல்ல அந்த ட்ராலி பாய், அவர் தான் சொல்லி கொடுத்தாரு. அதில் ஃபோன் நம்பர் அடிங்க, இதில் இப்படி பண்ணுங்க அப்படின்னு சொன்னோன்னா அதுக்கப்புறம் தான் கவுண்டரில் அந்த சேல்ஸ்மேனுக்கே வந்து தெரியுது. இந்த மாதிரி நிறைய பேருக்கு வந்து சேல்ஸ்மேனுக்கே வந்து தெரியலைன்னா பார்த்துக்கிடுங்க. அப்போ வந்து நான் என்ன வாங்கினேன், பீஃப் கீமா வாங்கினேன். அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு வாங்கினேன். ரெண்டும் சேர்த்து பார்த்தீங்கன்னா 10 ரியால் 20 ஹலாலா வந்துச்சு. அவர் சொன்னார் 10 ரியால் கணக்குக்கு இது வந்துடுது, பாயிண்ட் கரெக்டாக வந்துடுதுப்பா, நீ வந்து 20 ஹலாலா கையில இருந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னார். 20 ஹலாலாக்கு வந்து என்னுடைய அல்ரஜி கார்டை வச்சு நான் 20 ஹலாலா பே பண்ணிட்டேன். 10 ரியால் வந்து நம்ம பாயிண்ட்ல இருந்து கட் பண்ணிட்டாங்க. பாயிண்ட்ல இருந்து எவ்வளோ கட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஏற்கனவே 4775 இருந்துச்சு. அதில் வந்து 2500 பாயிண்டை கட் பண்ணிட்டாங்க. கரெக்டாக வந்து ஒரு ரியாலுக்கு 250 பாயிண்ட் வீதம் 2500 பாயிண்ட் கட் பண்ணிட்டாங்க. இப்போ பாக்கி பாயிண்ட் தான் அங்கே இருக்குது. இப்போ இதை வச்சு மீதி நம்ம 9 ரியாலுக்கு உண்டான பொருட்களை வந்து அடுத்தால நமக்கு ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னு சொன்னால் நம்ம வந்து வாங்கிக்கலாம்.
இப்போ நான் வந்து ஏற்கனவே 2 கடையில் நான் ட்ரை பண்ணி அங்கே ஃபெயிலியர் ஆகி போச்சு. அதனால் நான் 3வது கடையில் சக்ஸஸ் பண்ணி எப்படியாவது காமிக்கணும். அது இந்த மாதிரி ஃபெயிலியர் ஆகும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி தான் அந்த 2 கடையில் ஃபெயிலியர் ஆனதையும் நான் இதில் சேர்த்துருக்கேன். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே நண்பர்களே, மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம். இதே மாதிரி தகவல்களுக்கு நம்மளுடைய சேனலை நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க. ஓகே, மீண்டும் சந்திப்போம். ஓகே, பை.